வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய், கிரீன்ஸ் கவுன்சிலிங். ஓகே, நான் செஞ்ச தப்பெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஞாபகம் வச்சுருக்காங்க. அதை சொல்லி சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்காகவே நான் பண்ண நல்ல விஷயம்லாம் கண்ணிலே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக மறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் வைக்கிறீங்களா? ஓகே, அது மனித இயல்பு. என்ன இல்லையோ, எந்த விஷயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணதோ அதை தான் நம்ம அட்ரெஸ் பண்ணுவோம். கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுற்றி எது தேவையோ அதெல்லாம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் அனுபவிச்சுப்போம். பட் அது இல்லை அப்படிங்கிறது சொல்ல வராது. பட் ஒரு விஷயம் எதிர்பார்த்து அது இல்லை அப்படிங்கும்போது நேச்சுரலி அந்த விஷயத்த சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஸோ அது மனித இயல்பு. ரெண்டாவது, இதே கேள்வியை நீங்கள் உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. அவங்க பண்ண தவறான விஷயங்களை நிறையா நீங்கள் அட்ரெஸ் பண்ணுறீங்களா, இல்லை அவங்க பண்ண நல்ல விஷயங்களை நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அப்படி இல்லை, நான் தவறான விஷயங்களை தான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்கள நிறைய விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ண பழகுங்க. அவங்களும் அதே பழக்கத்தை பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது பாயிண்ட், அவங்க சொல்கிற தப்பில் ஏதாவது உண்மை இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி மாற்றிக்கலாம், நான் எப்படி அதை திருத்திக்கலாம், அதை ஒரு ஹர்ட்டாவோ ஈகோ ப்ரீக்கிங்காவோ என்னை எப்படி அவங்க சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்காம அந்த விஷயத்தில் உண்மை இருக்குது அப்படின்னா உங்களை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். அடுத்து என்னென்னா, அந்த விஷயத்தில் உண்மையே இல்லை ஆனால் அவங்க சொல்லணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல இன்னும் தான் அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ அந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கும்போது நம்மளை இப்படி சொல்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க திருப்பி திருப்பி சொல்ல தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை அவசியமே இல்லாமல் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய குணம், அவங்களுடைய ட்ரிக்கு, நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நம்மளை மட்டம் தட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை பர்சனலாக எடுத்துக்காமல் அவங்கள புரிய வச்சிடணும்னு திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுடுங்க. அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போட்டும், தயவுசெய்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பண்ணாத விஷயங்களையோ இல்லை பண்ண தவறுகளையோ திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எரிச்சலாகும். ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய 4 விஷயம், அது மனித இயல்பு. என்ன இல்லையோ அதை தானே சொல்லுவாங்க, என்ன தப்பாக இருக்கோ அதை தானே சொல்லுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம இந்த பழக்கத்தை முதல் ஸ்டார்ட் பண்ணணும். தப்புகளை மட்டுமே சொல்கிறத பழக்கமாக இல்லாமல் அவங்க பண்ண நல்ல விஷயத்தையும் சில நேரம் பாராட்டணும். நீ இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா அப்படின்னு கண்டிப்பாக அந்த பழக்கத்தை நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது, அவங்க சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஈகோ ப்ரீக் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லும் பொழுது அதை தூர வச்சுட்டு நம்மளை சரிப்படுத்திக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க உங்கள் உறவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கே அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அவங்க சொல்கிறதுல உண்மை இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கோங்க. நாலாவது, அவங்க சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க, அவங்க பேரில் தப்பு இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயத்த பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. டாடா.